ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லியில் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அபிகிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுனி அப்படிங்கிற ஒரு வகையை பார்க்க போகிறோம். இந்த அசுனி அப்படிங்கிறது மிளகாயில் மட்டும் இல்லாமல் நிறைய பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தி விளைச்சலை குறைக்கக்கூடியது. திடீர்னு சடனாக இலைகளில் தண்டுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சின்னு சொல்லலாம். மாற்றத்தை ஏற்படுத்தி விவசாயிக்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடி. இதில் இந்த இமேஜில் நாம் பார்க்கக்கூடிய பூச்சி தான் அசுனி. இந்த அசுனி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூச்சியாக இருக்கும், ரொம்ப சின்ன பூச்சியாக இருக்கும். இலைக்கு அடிப்பகுதியில் தான் இருக்கும். நீங்கள் இலையினுடைய மேற்பகுதியில் பார்க்க முடியாது, இலையின் அடிப்பகுதியில் பார்க்க முடியும், சாஃப்டான தண்டுகளில் பார்க்க முடியும். இது நார்மலாக பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கும், ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். அடுத்தது சாஃப்ட் பாடியாக இருக்கும். சாஃப்ட் பாடினா ரொம்ப நைஸான உடல்வாகு கொண்டதாக இருக்கும். அடுத்தது கால்கள் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். கால்கள் கொஞ்சம் நீளமான சைஸில் இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 0.5 mmலேருந்து 2 mm வரைக்கும் இருக்கும். இதனுடைய கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2-3 கலரில் இருக்கும். அதாவது எல்லோ கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அதாவது எல்லோ, சில இதில் பச்சை கலரில் இருக்கும், சில இதில் ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் அதிகமாக பார்க்குறது க்ரீன் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஒரு சில இடத்துல எல்லோ பார்த்துருப்பீங்க. ரெட்டுங்கிறது ரேரு, ஒரு சில பயிர்களில் நம்ம பார்த்ததில்ல. ஏதோ ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் இருக்கும், எல்லா ஏரியாவிலையும் இருக்காது. ரெண்டாவது, இந்த அசுனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை கிடையாது, பறக்கக்கூடியது கிடையாது. ஒரு சில இந்த ஸ்பீசிஸில் ஒரு சில ஸ்பீசிஸ்க்கு வந்து ரெக்கை இருக்குது, ஒரு சில ஸ்பீசிஸ்க்கு வந்து ரெக்கை கிடையாது. இதில் நீங்கள் வெள்ளை கொசு பச்சை கொசுன்னு வரும், அது வேறு, அசுனி வேறு. அதாவது ஒயிட் ஃப்ளை, க்ரீன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த அசுனிங்கிறது அதுக்கு ரெக்கை உண்டு. இதில் வந்து அசுனிக்கு வந்து ரெக்கை கிடையாது. இதில் மோஸ்ட்லி ரெக்கை இருக்காது, பறக்கக்கூடியதாக இருக்காது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா, இது அதிகமாக எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக ஈரப்பதம் உள்ள நாட்களிலும் வறண்ட நாட்களிலும். எப்பயுமே சில பூச்சிக்கொல்லிலாம் பார்த்திங்கன்னா வறண்ட நாட்களில் சுத்தமாக இருக்காது, ஈரப்பதம் அதிகம் இருந்தாலும் இருக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா வறண்ட நாட்கள்லையும் ஈரப்பதம் அதிகம் உள்ள நாட்கள்லையும் அதிகம் இருக்கும். இது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சியை நாம் அதிகமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். மிளகாயிலே அதிகமாக எங்கே இருக்குன்னா, இலை மேலே இருக்காது. நெல்லில் பார்த்திங்கன்னா முருளின்னு சொல்லுவாங்க, இலை சுருங்கி இருக்கும். நம்ம ஆட்கள் மேலே மட்டும்தான் பார்ப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொடியாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. செல்ஃபோனில் இருக்கக்கூடிய லென்ஸை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம், ஒன்று அப்படி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் கையில் உள்ள லென்ஸை வச்சு அந்த இலைகளில் ஏற்றி இறக்கும்போது பார்த்திங்கன்னா பொடியாக இருக்கும். நல்ல அடல்ட்டு பூச்சி கொஞ்சம் பெருசாக இருக்கும், கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அடல்ட்டு பூச்சி இருக்கும். இது அதிகமாக பார்த்திங்கன்னா லீஃபோட அண்டர் பகுதியில், இலையினுடைய அடிப்பகுதியிலையும், அடுத்தது பார்த்திங்கன்னா இளம் தண்டு, நல்ல சாஃப்டான தண்டு, நுனி தண்டோட பகுதியிலையும் இந்த பூச்சி அதிகமாக காணப்படும். இதனுடைய மவுத்து வந்து, இதனுடைய வாய்ப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எதுக்காக வாய்ப்பகுதி பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலைகளில் இருக்க பிளான்ட் திசுக்களில் இருக்கக்கூடிய அந்த இலைகளுடைய திசுக்களில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் இருக்கும். ஃப்ளூயிட்னால் நம்ம பச்சையத்தில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் இதெல்லாம் ஃப்ளூயிட் ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் ஃபார்மெட்டில், அதாவது தண்ணி தன்மையில் இருக்கக்கூடியதை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக தான் இதனுடைய வாய்ப்பகுதி பெருசாகவும் கொஞ்சம் கூர்மையாகவும் இருக்கும். இது அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூயிடை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக தான், தண்ணி தன்மையில் உள்ள பொருட்களை, இலைகளில் உள்ள பொருட்களை உறிஞ்சி எடுப்பதற்காக தான் இது இந்த ஸ்டேஜில் இருக்கும். இது வந்து இந்த அசுனியோ வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலைகளில் வந்து சத்துக்களை உறிஞ்சுகிறது மட்டுமல்லாமல் இந்த வைரஸ் நோய், எல்லோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா பிளான்ட்லையும் இந்த எல்லோ மொசைக் வைரஸ்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது. அந்த எல்லோ மொசைக் வைரஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த எல்லோ மொசைக் வைரஸை பரப்புறதே மெயின் காரணி இந்த அசுனி தான். அசுனியும் ஒரு காரணி, அதாவது வெள்ளை கொசு பச்சை கொசுன்னு சொல்லக்கூடியது, அதோடு சேர்த்து இந்த அசுனியும் ஒரு காரணி. இலையோட இலை ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இலைக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகி பரப்புறது தான் இதோட வேலை. அடுத்தது இது சிம்டம்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது இது வந்து மிளகாயில் வந்து செட்டில் ஆகும்போது மிளகாய்க்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.
இது வந்து மிளகாயில் உக்காருது, மிளகாயில் வந்து வந்துருச்சு, மிளகாயில் வந்துட்டு மிளகாயினுடைய இலைப்பகுதியில் வந்து செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா இலைப்பகுதி பார்த்திங்கன்னா சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பித்து அதோட கலர் மாறும். எப்பயும் அசூனி இல்லாத இலை பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும். அசூனி வந்துருச்சுன்னா அதனுடைய இலை பார்த்திங்கன்னா எல்லோயிஸாக மாறும். அதாவது க்ரீனிஷ் பச்சைய தன்மை குறைஞ்சி, ஏன்னா இது ஃப்ளூயிடை அந்த உள்ள சத்தெல்லாம் இது எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இலை வந்து பச்சை தன்மை குறையும். அதாவது இலைகளினுடைய பச்சையம் பாதிக்கப்பட்டு அது மஞ்சள் கலராக மாற ஆரம்பிக்கும். அதான் முதல் அறிகுறி. இதில் வந்து இதை எப்படின்னா மிளகாயில் பார்த்திங்கன்னா தண்டு பகுதியிலே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன 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 பூச்சியாக இருக்கும். அதாவது பறக்காது, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். தண்டுகளினுடைய பகுதியிலே உட்காந்து இது என்ன பண்ணும், சத்தை உரியறதுனால தண்டுகள் மெலிஞ்சு கருப்பாக மாறும். அடுத்தது இது இலைகளிலேயும் தண்டுகளிலேயும் சத்தை உறிஞ்சுறதுனால அடுத்த பாதிப்பு என்னன்னா ஒட்டுமொத்த பயிர் பாதிக்கப்படும். பூ உருற பயிராக இருந்தால் பயிரில் பூவோட குவாலிட்டி குறையும், பூவுலேருந்து வரக்கூடிய காயோட குவாலிட்டி குறையும். ஒரு கட்டத்தில் பூவே பூக்காமல் செடி வந்து துவண்டு போய் ஒரு மாதிரி ஆகி கடைசியாக பார்த்திங்கன்னா இலை கொட்ட ஆரம்பிச்சிடும். அது ஒன்று. அடுத்தது இதில் ரொம்ப கம்மியான நம்பர், இப்போ நம்ம ஒரு செடியில் ஒரு நம்பர் ஒரு செடியில் எங்கேயோ ஒன்று இருக்குது இந்த அசூனி அப்படின்னா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இதனுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது தான் பாதிப்பு ஏற்படுத்தும். இதனுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது பாதிப்பு ஏற்படும் போது முதல்ல என்ன நடக்கும், இலையினுடைய பச்சையத்தன்மை மறைஞ்சு இலை வந்து மஞ்சள் கலராக மாறும். தண்டுகளில் உக்காந்துக்கிட்டு தண்டுகளில் இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சி சாப்பிடும்போது தண்டுகள் வந்து மெலிந்து பூக்கும் தன்மை குறையும். அடுத்தது பிளான்ட்டோட வளர்ச்சி முற்றிலும் தடைப்பட்டு பிளான்ட் இறக்க நேரிடும். அடுத்தது இதனுடைய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இலையில் உக்காந்து செட்டில் ஆகி இலைகள்லையும் தண்டுகள்லையும் உள்ள ஃப்ளூயிடை உறிஞ்சிட்டு அது ஒரு வேஸ்ட்டை வெளிப்படுத்தும். அந்த வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹனி டியூன்னு சொல்லுவாங்க, தேன் மாதிரி ஒரு வேஸ்ட்டை ஏற்படுத்தும். அந்த வேஸ்ட் என்ன பண்ணோம், காலப்போக்கில் இலைகளில் செட்டில் ஆகிடும். அதோடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த ஹனி டியூவோட வேஸ்ட் அதிகரிக்கும். அந்த வேஸ்ட்டு அதிகரிக்க என்ன பண்ணும்னா அதனுடைய வேஸ்ட்டு மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மான ஃபங்கஸ் என்ன பண்ணும்னா இலைகளின் மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு லேயரை உண்டாக்கிடும். அந்த ஃபங்கஸ் வந்து அந்த ஹனி டியூவில் இருக்கக்கூடிய அந்த தேன் மாதிரி ஒரு இதை வெளிப்படுத்துது இல்லை, அந்த இதை வந்து இது அந்த இது மேலே படர்ற ஃபங்கஸ்னால இந்த இமேஜில் இருக்குது பாருங்கள், இலையினுடைய மேற்பகுதி கருப்பாக மாறும். அந்த கருப்பாக மாறுறதுக்கு காரணம் ஃபங்கஸ். இந்த கருப்பு எப்படி வந்தது அப்படின்னு முதல்ல எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அசூனி இலைகளின் மேலே உட்காருது. இலைகளின் மேலே அசூனி உட்காந்தோனையும் அந்த அசூனியினுடைய உடம்பினுடைய மேற்பகுதியில் ஒரு திரவம் மாதிரி சுரக்குது. அந்த திரவம் வெளிவரும்போது அந்த திரவம் இலைகளினுடைய மேற்பகுதியில் படிஞ்சிருது. அதாவது அசூனியோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இலைகளினுடைய மேற்பகுதியில் படியுது. அந்த இலைகளினுடைய மேற்பகுதியில் படியும் போது அந்த படிகிற பொருட்கள் மேலே ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபங்கஸ் வந்து இலையை வந்து கருப்பு கலரில் மாற்றிடுது. இதுதான் மொதல் ரீசன். இது இலைகளில் இந்த அசூனி மிளகாயில் என்ன பாதிப்பு, இலைகளில் உள்ள சத்தை எடுத்துக்குது, அதுலேருந்து ஒரு திரவத்தை உண்டாக்கி அந்த திரவத்தில் வரக்கூடிய ஃபங்கஸ் இலைகளின் மேற்பகுதியில் படிஞ்சு இலையை கருப்பாக்கி ஈல்டை குறைக்குது. அதான் மொதல் ரீசன். இரண்டாவது, அந்த ஃபங்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்கஸ் மேலே ஒரு மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. மோல்டுனா இலையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். அந்த மோல்டு எதனால் வருதுன்னா அந்த கருப்பு கலரில் இலைகளின் மேலே ஒரு ஃபங்கஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ஃபங்கஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இலையில பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு மோல்டு மாதிரி உருவாக்குது. அதாவது உருண்டையாக இருக்கும். நல்ல மிளகாயில் லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா சின்ன சின்ன உருண்டையாக ஃபார்ம் ஆகும். அந்த உருண்டை ஃபார்ம் ஆகிறது அந்த இலைகளின் மேலே இருக்கக்கூடிய வேஸ்ட்டில் வர்ற ஃபங்கஸ்னால் வரக்கூடியது. இந்த மிளகாயில் இந்த அசூனி பார்த்திங்கன்னா செடிக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லாமல் அதனுடைய வேஸ்ட்டும் செடியில் பாதிப்பை ஏற்படுத்தி பெரிய இழப்பீடை மிளகாயில் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த அசூனின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2-3 வெரைட்டியாக டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஆர்கானிக் டெக்னிக். இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஆர்கானிக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு ஆர்கானிக் டெக்னிக், கெமிக்கல் டெக்னிக் இருக்குது. இந்த அசூனியை கண்டுபிடிக்க தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிங்க் சல்பேட் அடிக்கிறது, ரெண்டாவது டிஏபி எம்ஏபி ஸ்ப்ரே பண்ணுறது, அடுத்தது கால்சியம் நைட்ரேட் ஸ்ப்ரே பண்ணுறது. இது கால்சியம் நைட்ரேட்டு தான் வந்து உங்களுக்கு சத்து குறைபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செய்யும். ஒருவேளை நீங்கள் வெறும் கால்சியம் நைட்ரேட்டை மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறீங்க, ஆனால் அந்த இடத்துல சிவியராக அசூனியோட அட்டாக் இருக்குது அப்படின்னா
ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து நாம் அசூனியை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாம் வந்து ஜிங்க்கு இதை ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை அது கூட பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை ஆர்கானிக் மருந்தோ யூஸ் பண்ணும்போது அது கூட சேர்த்தே பயன்படுத்தலாம். இதில் வந்து இயற்கை வழியில் பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் நாம் எப்போ மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் அந்த டேங்க்கில் ஒரு இப்போ 12 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணுறோம்னா ஒரு 20 மில்லி நீம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், 20 மில்லி 10 மில்லி ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அசூனியோட தொல்லை குறைக்கலாம். ஒரு டேங்க் ஒரு ஏக்கருக்கு வந்து 1/4 லிட்டர் நிம்பிசிடின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து அசாடிராக்சின்னு சொல்லுவாங்க. அதாவது வேப்பனையிலேருந்து எடுக்கக்கூடியது அந்த அசாடிராக்சின். இந்த அசாடிராக்சின் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 ml யூஸ் பண்ணலாம், இல்லை நீம் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே யூஸ் பண்ணோம்னா நீம் ஆயில்னால் கடைகளில் கிடைக்கும். நீம் ஆயில் ஒரு அதிலே ரேஷியோ இருக்கும், கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க, அதிலே ரேஷியோ இருக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு இவ்வளோ எம்எல்னு கொடுத்துருப்பாங்க, டென்சிட்டியை பொறுத்து எம்எல் வரும். அதை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது அதுக்கு செகண்ட் எதிரி இந்த அசூனிக்கு வந்து கவுண்டு கம்மியாக இருக்குது. இப்போ மிளகாய் செடியில் அசூனி வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது, பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு இல்லைன்னா நம்ம ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரேயில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது ஹை ஃபோர்ஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது செடியை விட்டு கீழே விழுந்தோன்னு இறக்க நேரிடும். அப்போ நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய அசூனியோட இயற்கை எதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மழை, நல்ல வேகமாக மழை பெய்யும் போது அசூனி இலைகள்லேருந்து கீழே விழுந்து இறக்கும். நாம் ஒருவேளை அதாவது நாம் மெக்கானிக்கலாக போகும்போது மிஷினரியை வச்சு யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல பவர் ஸ்ப்ரேயரில் நாம் போட்டு அடிக்கிற தண்ணியே அந்த அசூனியை செடியை விட்டு காலி பண்ணி விடும். நீம் ஆயில், இரண்டாவது ஹை ஃபோர்ஸில் கொடுக்கக்கூடிய வாட்டர், மூணாவது இண்டஸ்ட்ரியல் சோப்புன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் சோப்புனா நாம் இப்போ அதிகமாக இண்டஸ்ட்ரியல் சோப்புங்கிறது அது ஒரு தனி ரகத்தில் உள்ளது. நம்ம ஹேண்ட் வாஷ்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணலாம். ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அடுத்தது கதர் சோப்பு, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது இந்த சோப்பு வந்து அந்த அசூனி மேலே ஒரு லேயராக படிஞ்சு அதனுடைய ஆக்ஷனை நிறுத்திடும். ரெண்டாவது இலைகளின் மேலே படியும் பொழுது இதனால் ஒரு லேயர் மாதிரி இந்த சோப்பு நீர் வந்து இலைகளில் படியும் போது அந்த அசூனி வந்து இலைகளை சாப்பிட முடியாமல் பட்னியாக கடந்து சாகும். இந்த ஸ்டேஜில் 2 விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது சோப் ஆயில் நார்மலாகவே பூச்சி அழிக்கக்கூடியது. எந்த சோப் ஆயில், ஷாம்பு, கதர் சோப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேயராக படிஞ்சிட்டு அதை ஃபுட்டை எடுக்க விடாமல் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிக்கிட்டு தடுத்து நிறுத்துறது தான் சோப் ஆயிலோட வேலை. இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் சாறு, அதாவது வேப்பங்கொட்டை, வேப்பெண்ணெய் சாறு, அசாடிராக்சின் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹை ஃபோர்ஸில் வாட்டர் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சோப்புன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்திங்கன்னா கெமிக்கல் மெத்தடு. இன்றைக்கி கெமிக்கல் மெத்தடுங்கிறது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது நாம் கெமிக்கல் மெத்தடுக்குள்ளே வரலாம். கெமிக்கல் மெத்தடில் பார்த்திங்கன்னா இமிடாக்ளோபிரிட் 17.8% SL ஒரு ஏக்கருக்கு 100 ml யூஸ் பண்ணலாம். 100 ml போதுமானது, 150 ml வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 100 ml போதுமான அளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிப்ரோனில், இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக தெரியக்கூடிய கெமிக்கல் பார்த்திங்கன்னா ஃபிப்ரோனில் 5% SC, திக்காக இருக்கும், தயிர் மாதிரி. ஒரு ஏக்கருக்கு 250 ml யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும். அடுத்தது குயினல் பாஸ் பார்த்திங்கன்னா 25 EC 250 ml யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் ஏக்கருக்கு 1/4 லிட்டர் 100 ml கிடையாது. ஸ்டெடியோட ஸ்டேஜை பொறுத்து. ஒரு செடி வந்து 2 இலையில் 4 இலையில் இருக்கும்போது தாக்குதல் இருந்தால் 100 ml யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏக்கருக்கு அந்த இடத்துல 50 ml யூஸ் பண்ணணும். ஃபிப்ரோனில் 250 mlக்கு பதிலாக 150 ml மருந்தை கம்மியான அளவு போட்டு அடிக்கணும். ரெண்டாவது இந்த கெமிக்கல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செடி நனைகிற மாதிரி அடிக்கணும். ஏன் செடி நனைகிற மாதிரி அடிக்கணும் அப்படின்னா இது வந்து இலைகளினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சி கிடையாது, இலையினுடைய அடிப்பகுதியிலையும் தண்டு பகுதியிலையும் இருக்கக்கூடியது. நாம் நல்ல நனையிற மாதிரி அடிக்கும்போது இந்த கெமிக்கலில் டிரான்ஸ்லாமினார் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்கும். டிரான்ஸ்லாமினாருங்கிறது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது மருந்து அடிக்கும்போது இலையின் மேற்பகுதியில் உள்ள மருந்து இலையின் வழியாக ஊடுருவி இலையினுடைய அடிப்பகுதி வரைக்கும் வரும். அதுதான் டிரான்ஸ்லாமினார் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்லாமினார் ஆக்டிவிட்டி உள்ள கெமிக்கல் இதை நல்ல நீங்கள் ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மருந்து கீழே வரும்போது இதனுடைய அளவு குறையும். ஒரே ஸ்ப்ரேயில் இந்த அசூனியை நம்மளால் அழிக்க முடியாது. 10 நாள் கேப்பில் 2 தடவை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அசூனி குறையும். இயற்கை முறையில் அசூனியை அழிக்கக்கூடிய ஒரே எதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை அதிகமாக பெய்யும் போது அசூனி இயற்கையிலே அழிஞ்சிரும். கெமிக்கல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இமிடாக்ளோபிரிட், ஃபிப்ரோனில், குயினல் பாஸ், ரீசெண்டாக நிறைய கெமிக்கல் மார்க்கெட்டில் வருது. புது கெமிக்கல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இமிடாக்ளோபிரிட் ப்ளஸ் ஃபிப்ரோனில் காம்பினேஷன் வருது. இமிடாக்ளோபிரிடோட நிறைய கெமிக்கல் காம்பினேஷன் மிக்சிங் வருது. குளோரோபைரிபாஸ் 55 EC ஒரு ஏக்கருக்கு 250 ml யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
இந்த அசூனிங்கிறது மிளகாயில் மட்டும் கிடையாது, எல்லா பயிர்களையும் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த அசூனி அப்படிங்கிறது முதல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இலை மஞ்சளாக மாறினோடனே ஒரு சில விவசாயிகள் வந்து சத்து குறைபாடு அப்படிங்கிறோம். ஒரு பொருளில் வந்து இலை மஞ்சளாக மாறுது, அதாவது காய்கறி பயிர்களில் இலை மஞ்சளாக மாறுது, பச்சையாக இருக்க தண்டு லைட்டாக எல்லோ கலராக மாறுது, இலை சுருங்குதுன்னா முதல்ல வந்து இலையின் மேற்பகுதியை விட்டுட்டு அடிப்பகுதியில் வந்து பாருங்கள் என்ன பூச்சி இருக்குன்னு. ஒருவேளை ஒரு சில பேருக்கு பார்வை கம்மியாக இருந்ததுன்னா ஃபோனில் உள்ள கேமராவில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த மிளகாயில் உள்ள அசுனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு, ஒர்க் இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது நான் மாற்றி சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த திருப்பு வீடியோ போடும்போது இந்த தப்பு வராமல் பார்த்துக்கிறேன். ரெண்டாவது, கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது தேவையான அளவோடு யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமான கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. ரெக்கமெண்டேஷன் அளவு யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அது சாயிலில் பட்டு நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. தேவையான அளவு, நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ஆல்ரெடி சாயிலை பாதிக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணுறோம். அப்போ தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இரண்டாவது, களைக்கொல்லி எது, பூச்சி மருந்து எது, பூஞ்சான மருந்து எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய ஃபார்மர் வந்து களைக்கொல்லியை எடுத்துகிட்டு போய் பூச்சி மருந்துன்னு அடித்து நிறைய லாஸ் ஆகுறாங்க. அப்படி உங்களுக்கு இது என்ன மருந்துன்னு தெரியலனா பக்கத்தில் உள்ள பக்கத்தில் கடை இருந்தால் அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லை இது மாதிரி வீடியோ போடுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அதில் வந்து இந்த மருந்து என்ன மருந்துன்னு கேளுங்க. தயவு செய்து மருந்தை மாற்றி அடிச்சிடாதீங்க. மருந்தை மாற்றி அடிச்சிங்கன்னா லாஸ் நமக்கு தான். களைக்கொல்லி எதுன்னு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பூச்சி மருந்து எதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி களைக்கொல்லியில் வந்து நெல்லுக்கு அடிக்கிற களைக்கொல்லியை எடுத்துகிட்டு போய் வேறு காய்கறி பயிருக்கு அடிச்சிடாதீங்க. காய்கறி பயிரில் இருக்கக்கூடிய களைக்கொல்லியை எடுத்து வந்து நெல்லுக்கு அடிச்சிடாதீங்க. இது நமக்கு வந்து பெரிய லெவலில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஃபார்மரும் ஒரு மரம் வளர்க்க ஆசைப்படுங்க. மரத்தினுடைய எண்ணிக்கை பெருகுனுச்சுன்னா நாம் பெருகலாம், நமக்கு லாபம் அதிகரிக்கும். நன்றி.